الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله، وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وزكريا إذ نادى ربه: رب لا تذرني فردا وأنت خير الوارثين. فاستجبنا له ووهبنا له يحيى وأصلحنا له زوجه إنهم كانوا يسارعون في الخيرات ويدعوننا رغبا ورهبا وكانوا لنا خاشعين. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையில் பல்வேறுபட்ட அருட்கொடைகளை, பாக்கியங்களை, நிஅமத்துக்களை மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அந்த பாக்கியங்களில், அந்த நிஅமத்துக்களில், அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அந்த வெகுமதிகளில் மிக சிறந்த நிஅமத்தாக, மிக சிறந்த ஒரு பாக்கியமாக, உன்னதமான ஒரு பாக்கியமாக அல்லாஹ் தஆலா அவனை ஏற்று வாழ்கின்ற முஃமின்களாக, ஈமான்தாரிகளாக அல்லாஹ் எங்களை வாழ வைத்திருக்கிறார். இது ஒரு மனிதர் உலகத்தில் அடைந்து கொள்ளக்கூடிய நிஅமத்துக்களிலே மிக முக்கியமான நிஅமத். ஈமான் இல்லை என்றால் உலகத்தில் செய்கின்ற எந்த நல்ல விடயங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஈமான் இல்லை என்றால் மனிதர்கள் எதிர்பார்க்கின்ற நிம்மதி இல்லாமல் போய்விடும். எனவே ஈமான் அது அடிப்படையான ஒரு நிஅமத்தாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த ஈமானுக்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற நிஅமத்துக்களில் உயர்ந்த நிஅமத் ஆரோக்கியம், ஆரோக்கியமான வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள்: யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு துஆவை சொல்லித் தாருங்கள். காலையிலும் மாலையிலும் நான் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்க வேண்டும்? 3 தடவைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: சலில்லாஹல் ஆஃபியா, நீ அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேட்க, நோயில்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவனாக இருந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவனாக இருந்தார்கள். நோயாளியாக இருக்கவில்லை, வயோதிபராக இருக்கவில்லை, வருத்தத்தோடு இருக்கவில்லை. துள்ளி விளையாடக்கூடிய அந்த சிறுவனை பார்த்து நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள்: நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கையை கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு பேர குழந்தை
ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத்துடைய துஆவை குனூத்தை கற்றுக்கொடுக்கிறார்கள். அந்த குனூத்தில் பேரக்குழந்தை அந்த சிறுவர் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற போது முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் ஈமானை கேட்க வேண்டும். ஈமான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிக முக்கியமான நியமத். ஈமானை கேட்க வேண்டும், ஹிதாயத்தை கேட்க வேண்டும், நேரான பாதையை கேட்க வேண்டும், சீரான வாழ்க்கையை கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஈமானை கேட்க வேண்டும். அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத், யா அல்லாஹ் நீ உலகத்தில் யாருக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுத்து ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றாயோ அந்த கூட்டத்தில் என்னையும் சேர்த்து எனக்கு ஹிதாயத்தை தருவாயாக. முதலாவது அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத்தை நேர்வழியை கேளுங்கள் என்று குழந்தையாக இருந்த சிறுவனாக இருந்த ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா நாம் தொழுகையில் கட்டாயம் ஓத வேண்டிய ஒரு சூரா. ஒரு முஃமின் ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் தொழ வேண்டும், கடமை. 17 ரக்அத்துக்கள் ஒரு முஃமின் தொழுவதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். அந்த 17 ரக்அத்துக்களிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாம் அல்லாஹ்வை புகழ்ந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வை ரஹ்மான் என்றும் ரஹீம் என்றும் வர்ணனை செய்வதற்கு பின்னால் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஈமானை தர வேண்டும், ஹிதாயத்தை தர வேண்டும், நேர்வழியை காட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேர குழந்தை ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத். நாங்கள் குனூத்திலே ஓதுகின்றோம், அல்லாஹ்விடத்திலே ஹிதாயத்தை கேட்கின்றோம். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத். என்னுடைய அன்பு பேர குழந்தையே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள். குனூத்திலே நாங்கள் கேட்கின்றோம். ஹிதாயத்துக்கு அடுத்ததாக, ஈமானுக்கு அடுத்ததாக நாம் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஆரோக்கியமான வாழ்வை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேர குழந்தைக்கு இதை சொல்லிக் கொடுத்தார்கள். கனிமனார்களே, ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. ஆரோக்கியம் இல்லை என்றால் ஒரு மனிதனால் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை கூட பூர்த்தியாக செய்ய முடியாது. வரலாறு தொழுகைகள் அதை நின்று கொண்டு கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் இல்லாத போது அவர் உட்கார்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. நோயாளியாக இருந்தால் அவர்களுக்கு நோன்பை விடலாம். ஆரோக்கியம் கிடைத்தால் நோன்பை கலா செய்ய வேண்டும். நோன்போடும் ஆரோக்கியம் சம்பந்தப்படுகிறது. நோயாக இருந்தால் நோன்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கூட அவருக்கு இல்லாமல் போய்விடுகிறது. எனவே நோன்பு நோட்பதற்கும் ஆரோக்கியம் தேவைப்படுகிறது. இஸ்லாமுடைய 50 கடமைகளில் கடைசி கடமை, இந்த உலகத்தில் மிக குறைவானவர்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு கடமை, ஹஜ்ஜுடைய கடமை. அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லிவிட்டான், உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஹஜ்ஜி கடமையே இல்லை. வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. உடல் ஆரோக்கியம், தொழுவதற்கும் உடல் ஆரோக்கியம் தேவைப்படுகிறது. நோன்பு பிடிப்பதற்கும் உடல் ஆரோக்கியம் தேவைப்படுகிறது. ஹஜ் செய்வதற்கும் உடல் ஆரோக்கியம் தேவைப்படுகிறது. ஏன் கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் ஹலாலை தேடி, ரிஸ்கை தேடி, செல்வத்தை பெற்று அந்த செல்வத்தின் மூலமாக ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை ஜகாத்தை கொடுப்பதற்கும் ஒரு மனிதன் ஆரோக்கியமானவனாக இருந்தால்தான் அந்த மனிதனால் காசு சம்பாதிக்க முடியும். இஸ்லாமுடைய அனைத்து கடமைகளோடும்
ஆரோக்கியம் சம்பந்தப்படுகிறது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஆரோக்கியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். காபத்துல்லாவை வலம் வருகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா, யா அல்லாஹ் உன்னுடைய பாவ மன்னிப்பை எனக்கு தர வேண்டும், ஆரோக்கியமான வாழ்க்கையை தர வேண்டும் என்று தவாப் செய்கின்ற போது துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நோயற்ற வாழ்வை கேட்டிருக்கிறார்கள், ஆரோக்கியத்தை கேட்டிருக்கிறார்கள். தொழுகையிலே 2 சுஜூதுகளுக்கு இடையில் சற்று நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்வார்கள். நாமும் தொழுகின்ற போது ஒவ்வொரு ரக்அத்திலும் 2 சுஜூதுகளுக்கு இடையிலே அமர வேண்டும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமர்தான் சுஜூத். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அந்த சுஜூதுடைய அமலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துவிட்டு கொஞ்சம் நேரம் அமருகின்ற போது, 2 சுஜூதுகளுக்கு இடையில் அமருகின்ற போது கூட, அந்த குறுகிய சந்தர்ப்பத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஆஃபினி, யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தா, நோயில்லாத வாழ்க்கையை தா, தொழுகையுடைய கியாமில் நின்று கொண்டு ஹிதாயத்தை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சுஜூதுகளுக்கு இடையிலே அமருகின்ற போது வர்சுகுனி வஹ்தினி வஆஃபினி, யா அல்லாஹ் எனக்கு நீ ஹலாலான ரிஸ்கை தர வேண்டும், ஹிதாயத்தை தர வேண்டும், ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஆரோக்கியம் என்பது அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடிய ஒரு நிஅமத்தாக இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற செல்வம், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ஆரோக்கியம், இந்த 2 நிஅமத்துக்களுக்கும் ஒரு அடியான் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அந்த மனிதன் ஹஜ் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். 2 நிஅமத்துக்களுக்கு ஒரு அடியான் நன்றி செலுத்த வேண்டும். ஒன்று, அல்லாஹ் எனக்கு காசை தந்திருக்கிறான். காசு இல்லை என்றால், பணம் இல்லை என்றால், வசதி வாய்ப்பு இல்லை என்றால் ஹஜ் கடமை கிடையாது. 2வது, உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம், தவாப் செய்ய வேண்டும், சபா மருவாவில் ஓட வேண்டும், ஜமராத்துக்கு சென்று கல்லறிய வேண்டும், சபா மலையில் மருவா மலையில் ஏற வேண்டும், நடக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு வேண்டும். உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் அந்த ஹஜ்ஜை கச்சிதமாக செய்ய முடியும், பூர்த்தியாக செய்ய முடியும். எனவே 2 நிஅமத்துக்கள், ஈமானுக்கு அடுத்ததாக ஒரு மனிதன் உலகத்தில் பெற்ற 2 நிஅமத்துக்கள், ஒன்று ஆரோக்கியம், 2வது செல்வம். அந்த 2க்கும் நன்றி செலுத்துவதற்காகத்தான் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். 2 மாதங்களும், கிட்டத்தட்ட 2 மாதங்கள், ஷவ்வாலுடைய 10வது தினத்தில் இருந்து ஹஜ்ஜுடைய அமல் முடிவு வரைக்கும் 2 மாதங்கள் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார். ஏன்? நீங்கள் ஆரோக்கியமாக வந்து அந்த அமலை நீங்கள் செய்ய வேண்டும். 2 மாதங்களுக்கு முன்னால் உங்களால் வரலாம், தயாராகலாம். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஆரோக்கியத்துக்காக வேண்டி நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக, அந்த அமலை செய்வதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்பதற்காக 2 மாதங்களை அல்லாஹ் சந்தர்ப்பமாக கொடுத்திருக்கின்றார். எனவே கண்ணியமானவர்களே, ஆரோக்கியம் என்பது சாதாரணமான ஒன்று கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமான மனிதர்கள் ஆரோக்கியம் என்ற அந்த நிஅமத்துடைய பொறுமதியை விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பற்றி மறுமையில் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்டு இருக்கின்றார். ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஆரோக்கியம், உனது ஆரோக்கியம் எதில் செலவழிக்கப்பட்டது, எவ்வாறு செலவழிக்கப்பட்டது என்று அல்லாஹ் கேள்வி இருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியாக ஒரு மனிதன் மாறுவதற்கு முன்னால்
பலவீனமானவனாக மாறுவதற்கு முன்னால் ஒரு மனிதன் அவருக்கு கிடைத்த ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். அதற்கான சில வழிமுறைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோய் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. அந்த நோய்க்கு ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா தான் வைத்திருக்கிறார். நோய்களுக்கு மருந்து செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. மருந்தை சபபாக செய்யலாம், ஆனால் நம்ப வேண்டியது அல்லாஹ்வே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோயாளியாக ஆகக்கூடிய நேரத்தில் எழுதினார்கள், வயதா மரித்து பகுவ யஸ்மி, நான் நோயாளியாக மாறிவிட்டால் எனக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று ஷாஃபி, நோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடியவன், ஆரோக்கியம் தரக்கூடியவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கண்ணியமானவர்களை எதை கொண்டு வருகிறோம் என்றால், அல்லாஹ்வை நம்புவது, எனக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியவன் அல்லாஹ், எனது நோயை குணப்படுத்துபவன் அல்லாஹ் என்று ஒரு மனிதன் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுவதற்கு காரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாமிய அறிஞர்களில் மருத்துவத்துறையிலே பிரபலியமான ஒரு இமாம் அபூபக்கர் ராமி, இவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள், அஹ்லாக்கு தபீப், ஒரு வைத்தியர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அதனை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், எப்போது ஒரு வைத்தியருடைய உள்ளத்தில், ஒரு வைத்தியர் எப்போது ஒரு நோயாளிக்கு சிகிச்சை செய்கின்ற போது எனது மருந்தினால் இவருக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், நான் தான் இவரை குணப்படுத்துகிறேன் என்று எப்போது ஒரு வைத்தியர் உள்ளத்தால் நம்புவாரோ, மருத்துவத்தின் தந்தை அபூபக்கர் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அப்போது அந்த மனிதனுடைய ஷிஃபா என்ற ஆரோக்கியம் என்ற நிஅமத்துடைய கதவு மூடப்படுகிறது. நோயாளி அல்ல, வைத்தியர் நம்புகிறார், எனது மருந்துதான் இவரை குணப்படுத்தும். வைத்தியருக்கு அரபியில் ஹபீப் என்று சொல்வார்கள். ஹபீப் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று. அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று. ஒரு சஹாபி வருகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதுகிலே ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வருத்தத்தை கண்ட அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு ஹபீப், நான் ஒரு டாக்டர், உங்களோட முதுகில் ஏற்பட்ட வருத்தத்துக்கு நான் சிகிச்சை செய்யவா, உங்களுக்கு மருந்து சொல்லவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இல்லை, நீ அல்ல தபீப், நீ அல்ல வைத்தியர், இன்னல்லாஹ ஹுவ தபீப், அல்லாஹ் தான் வைத்தியர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, வைதா மரிது ஃபஹுவ யஷ்ஃபி, எனக்கு நோய் ஏற்பட்டால் அந்த நோயை கொடுத்த ரப்பினால் மாத்திரம்தான் குணப்படுத்த முடியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னக அன்த ரஃபீக், நீ வைத்தியர் அல்ல, நீ ஒரு ரஃபீக், என் மீது அன்பு காட்டக்கூடியவன், நீ இரக்கம் காட்டக்கூடியவன். உலமாக்கள் எழுதுகிறாங்க, ஒரு வைத்தியர் நோயாளியின் மீது அன்பு காட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தியருக்கு, டாக்டருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த பெயர் ரஃபீக். நீ இரக்கம் காட்டுகிறாய், அன்பு காட்டுகிறாய், அல்லாஹ் படைத்த மருந்தை எனக்கு சொல்லி காட்டுகிறாய், இது நோய்க்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியவன் அல்லாஹ். இன்னல்லாஹ ஹுவ தபீப், அல்லாஹ் தான் டாக்டர். அதனாலதான் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய முன்னோர்கள், தனக்கு சாலிஹீன்கள், இமாம்கள், அவர்கள் அடிக்கடி அவர்களுடைய வாயினால் இரண்டு வார்த்தைகளை சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய இரண்டு திருநாமங்களை சொல்வார்கள். நோய் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும், நோய் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே சுகத்தை கேட்க வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்கின்ற போது யா ஷாஃபி யா காஃபி என்று சொல்வார்கள். இந்த ஷாஃபி என்ற வார்த்தை எங்களை நோய்களை விட்டு பாதுகாக்கும், நோய்களை விட்டு பாதுகாக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயோடு இருக்கிறார்கள், காய்ச்சலோடு இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, எதுக்காக?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதி ஊதுவதற்காக வருகிறார்கள். என்ன சொன்னார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? பிஸ்மில்லாஹி அர்-ரஹீக், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி உங்களுக்கு நான் ஓதி ஊதுகிறேன், ஓதி பார்க்குகின்றேன். அல்லாஹு யஸ்ஃபீக், உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியவன் அல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் அல்ல ஆரோக்கியத்தை தருவது, அல்லாஹ் தருகிறான். அபூபக்கர் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஹ்லாக்குல் உலமா அஹ்லாக்குத் தபீப் என்ற நூலிலே சொல்கிறார்கள், எப்போது ஒரு வைத்தியருடைய உள்ளத்தில் நான் தான் இவரை குணப்படுத்தக்கூடியவன், நான் தான் இவருக்கு மருந்து கொடுக்குகின்றேன், என்னால் மாத்திரம்தான் இந்த நோயாளியை குணப்படுத்தலாம் என்று சொல்வாரோ நினைப்பாரோ, அந்த மனிதனுக்கு, அந்த நோயாளிக்கு அந்த வைத்தியரின் மூலமாக எந்த ஒரு ஆரோக்கியமும் கிடைக்க மாட்டாது. ஆரோக்கியத்தினுடைய கதவை அல்லாஹ் அடைத்து விடுவார். எனவே அல்லாஹ்வை நம்புவோம், ஆரோக்கியத்தை தரக்கூடியவன் அல்லாஹ் என்று நம்புவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்பினார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நம்பினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது எங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய என்ன தெரியுமா? நாம் ஆரோக்கியமாக இருக்கும் போது, சந்தோஷமாக இருக்கும் போது, செல்வத்தோடு இருக்கும் போது, சக்தியோடு இருக்கும் போது, பலத்தோடு இருக்கும் போது, ஆனந்தமாக வாழும் போது நாம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட வேண்டும். எங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்புபட வேண்டும். நோய் வந்ததற்கு பின்னால் சதக்கா கொடுப்பதை விட, நோய் வந்ததற்கு பின்னால் கண்ணீர் வடிப்பதை விட, நோய் வந்ததற்கு பின்னால் உம்ரா ஹஜ் செய்வதை விட, நோய் வந்ததற்கு பின்னால் அழுவதை விட, நோய் வராமல் ஆரோக்கியமாக வாழும் போது அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அல்லாஹ்வோடு தொடர்புபட வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டு விடயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றிலே மாற்றிக் கொள்கிறார்கள். மீனுடைய வயிற்றிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கடலிலே இருக்கின்ற மீன்களும் ஜீவராசிகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தஸ்பீஹ் ஞாபகம் வருகிறது. அல்லாஹ்வுடைய படைப்பு தஸ்பீஹ் செய்கிறது, திக்ர் செய்கிறது என்று அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியாக வேண்டும் என்பதற்காக அவர்கள் தஸ்பீஹ் செய்யவில்லை. மீன் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, மீன் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது, அதனால் நானும் தஸ்பீஹ் செய்கிறேன் என்று நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஸ்பீஹ் செய்கிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்றாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த தஸ்பீஹ் செய்யக்கூடிய நேரத்தில், இந்த திக்ர செய்யக்கூடிய நேரத்தில் மலக்குமார்கள், வானவர்கள், அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய ஒரு அடியான் ஒரு சிரமத்திலே மாட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த அடியான் சிரமம் ஏற்படும் போது, நோய் ஏற்படும் போது, கடன் ஏற்படும் போது, வறுமை ஏற்படும் போது, பிரச்சனை ஏற்படும் போது மாத்திரம் உன்னை அடைக்கக்கூடியவர் அல்ல, உன்னை துஆ செய்யக்கூடியவர் அல்ல, உனக்காக சதக்கா கொடுக்கக்கூடியவர் அல்ல. கஷ்டத்தில் மாற்றுவதற்கு முன்னால், பிரச்சனையில் மாற்றுவதற்கு முன்னால், வழக்கில் வம்பில் மாற்றுவதற்கு முன்னால், நோயில் பிரச்சனையில் மாற்றுவதற்கு முன்னால், ஆரோக்கியமாக வாழும் போது, நிம்மதியாக வாழும் போது, பூமியிலே வாழ்கின்ற போது எப்போதும் நல்ல அமல் செய்யக்கூடியவர், சாலிஹான அமல் செய்யக்கூடியவர், உன்னை திக்ர் செய்யக்கூடியவர் என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்கிறார்கள். அப்போதுதான் அல்லாஹு தஆலா அந்த மீனுக்கு வஹியை அனுப்புகிறான், நீ கடலோரத்தில் சென்று யூனுஸை கத்திவிடு, யூனுஸை வெளியே தள்ளிவிடு என்று அல்லாஹு தஆலா மீனுக்கு வஹி அனுப்புகிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், فَالْتَقَمَهُ الْحُوتُ وَهُوَ مُلِيمٌ فَلَوْلَا أَنَّهُ كَانَ مِنَ الْمُسَبِّحِينَ لَلَبِثَ فِي بَطْنِهِ إِلَى يَوْمِ يُبْعَثُونَ. அல்லாஹ் சொல்றான், யூனுஸ் மீனுடைய வயிற்றுக்குள்ளால் வருவதற்கு முன்னால், கடலில் தாழ்வதற்கு முன்னால், பிரச்சனையில் மாற்றுவதற்கு முன்னால் தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக, என்னை திக்ர் செய்யக்கூடியவராக இல்லை என்றால், சந்தோஷமாக வாழும்போது, ஆரோக்கியமாக வாழும்போது என்னை நினைக்கக்கூடியவராக, என்னை ஞாபகம் செய்யக்கூடியவராக அவர் இல்லை என்றால்
கியாமத்துடைய நாள் வரைக்கும் யூனுஸ் அந்த மீனுடைய வயிற்றில் தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்ட அந்த சிரமத்தை, அந்த கஷ்டத்தை, அந்த பிரச்சனையை நீக்கினது எதன் மூலமாக தெரியுமா? சிரமம் ஏற்பட்டதற்கு பின்னால் செய்வதற்கு அல்ல, பிரச்சனையில் மாற்றியதற்கு பின்னால் செய்த தந்தை அல்ல, பிரச்சனையில் மாற்றுவதற்கு முன்னால். இன்னைக்கு நம்மள பல பேர்கள் எல்லா மருந்தையும் செஞ்சு, எல்லா உலகத்துடைய விடயங்களை செஞ்சு, கடைசி கட்டத்தில், கடைசி நேரத்துல தான் அல்லாஹ்வோட தொடர்பு பண்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூனுஸ் நோய் ஏற்படுவதற்கு முன்னால், சிரமத்தில் மாற்றுவதற்கு முன்னால் தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார், நனவு செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார். அதன் மூலமாக நாம் அவரை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதுக்கு மாற்றமாக ஃபிரௌன் குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். ஃபிரௌன் கண்ணியமானவர்களே, எகிப்தை ஆண்டவன், நான் கடவுள் என்று சொன்னவன், கடலும் நதியும் எனது கட்டுப்பாடு என்று சொன்னவன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடலில் தாழக்கூடிய நேரத்தில், ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக், கடலில் தாழும் போது, மூழ்கக்கூடிய நேரத்தில் ஃபிரௌன் என்ன சொன்னான்? ஆமன்து பில்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். சிரமம் வரும்போது, நோய் ஏற்படும் போது, பிரச்சனையில் மாற்றும் போது ஃபிரௌன் என்ன சொல்கிறான்? நான் ஈமான் கொள்கிறேன். நான் ரப்பு என்று சொன்னவன் என்ன சொல்கிறான்? மூசாவுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்லாஹ் என்ன சொன்னான்? ஆண் 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 கடலிலே தாழக்கூடிய நேரத்தில் தான் என்னை உனக்கு ஞாபகம் வருகிறதா? நோய் வந்ததற்கு பின்னால் தான் என்னை ஞாபகம் வருகிறதா? வழக்கில் மாற்றியதற்கு பின்னால் தான் ஞாபகம் வருகிறதா? வம்பில் மாற்றியதற்கு பின்னால் தான் ஞாபகம் வருகிறதா? அல்லாஹ் பழித்து பேசுகிறான். ஆனான் இதுக்கு முன்னால நடவு செய்யலையே, இதுக்கு முன்னால ஏண்ட பேரு சொல்லலையே, இதுக்கு முன்னால நீ திக்ர் செய்யலையே, இதுக்கு முன்னால நீ ஈமான் கொள்ளவில்லையே, இதுக்கு முன்னால நீ அநியாயக்காரனாக இருந்தா, எனவே நீ முன்னால் எந்த அமலும் செய்யாத காரணத்தினால் சோதனையில் மாட்டுகின்ற போது நீ சொன்ன அந்த ஈமானை கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே ஆரோக்கியமாக இருக்கும் போது ஆரோக்கியத்தை கேட்போம், சந்தோஷமாக வாழும் போது அல்லாஹ்வோடு தொடர்பு படுவோம், நிம்மதியாக வாழும் போது அல்லாஹ்வோடு தொடர்பு படுவோம். நபி அவங்க சொன்னாங்களே, நீ சந்தோஷமாக வாழும் போது, ஆரோக்கியமாக வாழும் போது, நிம்மதியாக வாழும் போது, செல்வத்தோடு வாழும் போது, ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழும் போது உனது தொடர்பு அல்லாஹ்வோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள். எப்படி நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அந்த இக்கட்டான நிலைமையில, பயங்கரமான நிலைமையில, அந்த சூழல்ல அல்லாஹ் பாதுகாத்தானோ அது மாதிரி அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று சின்ன குழந்தை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கனிமானவர்களே, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 100 வருடங்களாக குழந்தை பாக்கியமற்றவர்களாக இருக்கிறார்கள். 100 வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றான். கொடுத்துவிட்டு என்ன சொன்னான்? இவருடைய துவாவை, ஜக்கரியாட துவாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய மனைவிக்கு ஏற்பட்ட நோய் மலட்டு நோய், குழந்தை பாக்கியமற்ற நோயை நாங்கள் சீராக்கினோம், ஆரோக்கியத்தை கொடுத்தோம். அவருக்கும் மனைவிக்கும் பற்றியில் இருந்த பிரச்சனை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனைவியோட கொஞ்சம் பிரச்சனை, அந்த பிரச்சனையை நாங்கள் சீராக்கினோம். என்ன காரணம்? இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத் வயதுஊனனா ரகபா வரஹபா வகானூ லனா ஹாஷிரீன். 3 விடயங்கள் அல்லாஹ் சொல்றான். எப்பையும் ஜக்கரியாவுடைய குடும்பம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் நன்மைகளை செய்வார்கள். நோய் வந்ததற்கு பின்னால் அல்ல, பிரச்சனைகள் வந்ததற்கு பின்னால் அல்ல, வம்பில் மாற்றியதற்கு பின்னால் அல்ல, சந்தோஷமாக வாழும் போது, ஆரோக்கியமாக வாழும் போது அவர்கள் எங்களை வணங்கினார்கள், நல்லவர்களை செய்தார்கள். சந்தோஷமாக இருக்கும் போதும் நோயாக இருக்கும் போதும் எப்போதும் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எங்களை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தோம், அவருடைய மனைவியுடைய நோயை குணப்படுத்தினோம், அவருக்கும் மனைவிக்கும் மத்தியில் இருந்த பிரச்சனைகளை விட்டும் அவர்களை நாங்கள் சீராக்கினோம், பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே வழங்கப்பட்ட நிஅமத், அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த நிஅமத், அருட்கொடை, ஆபியத்,
பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், தொடர வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட வேண்டும். எங்களுடைய உடல் உறுப்புகளின் மூலமாக அல்லாஹ்வுக்கு விருப்பமான வணக்க வழிபாடுகள் நடைபெற வேண்டும். எங்களுடைய நாவின் மூலமாக அல்லாஹ்வுடைய திக்ரை, தஸ்பீஹை, ஸலவாத்தை, தஹ்லீலை, தக்பீரை நாங்கள் சொல்ல வேண்டும். ஆரோக்கியத்தை மிகவும் பாதுகாக்கக்கூடியது, ஆரோக்கியமான வாழ்க்கையை தரக்கூடியது, உள்ளத்துக்கும் நிம்மதியை தரக்கூடியது, உடம்புக்கும் ராகத்தை தரக்கூடியது நாம் செய்கின்ற தஸ்பீஹைகள், நாம் செய்கின்ற திக்ருகள், நாம் தொழுகின்ற தொழுகைகள், நாம் கொடுக்கின்ற சதகாக்கள், நாம் தொழுகின்ற இரவு வணக்கங்கள், நாம் செய்கின்ற அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பெயரை ஷாஃபி, காஃபி என்ற அல்லாஹ்வுடைய திருநாமங்களை எப்போதும் எங்களுடைய நாவுகளின் மூலமாக சொல்வதன் மூலமாக, காலை மாலைகளுடைய திக்ருகளை செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஆரோக்கியமான, நிம்மதியான, சந்தோஷமான, மனமான வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு தந்து, அல்லாஹு தஆலா அவன் விரும்புகின்ற அமல்களை அந்த ஆரோக்கியத்தின் மூலமாக செய்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஆலா என்ற சொர்க்கத்தை அடைகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்குவார். எனவே அல்லாஹ் யாவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாவருடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாவர் நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உன்னுடைய ஆரோக்கியம் மூலமாக வழங்கப்படுகிறது.